குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் குரூப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஆல்கே, பிரையோஃபைட்டு, டெரிடோஃபைட்டு, ஃபஞ்சை, ஜிம்னோஸ்பம் வரைய பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம்ஸ் பற்றி தான் நெக்ஸ்ட் இந்த லெசன்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னா the term angiosperm is derived from two Greek words, that is angio அப்படின்னா which means box or closed, and sperma which means seed அப்படின்னு சொல்லுவோம். அதாவது closed seeded plants அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூடிய விதை தாவரங்கள். ஏன் மூடிய விதை தாவரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, மேங்கோ சாப்பிட்றோம் அல்லது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் விதை அப்படிங்கிறது எங்கே இருக்கும், ஃப்ரூட்டுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதை விதை யார் மூடி தான் இருக்குது இல்லையா. விதை வந்து மூடி உள்ளுக்குள்ளார இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிட் ஆஃப் த பிளான்ட்ஸ் மேபி ஹெர்ப். சில செடிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா செடிகளாக இருக்காங்க. ஹெர்ப் அப்படிங்கிறது சிறு செடி. எக்ஸாம்பிள் சொலானம், மெலன்சினா, கத்திரிக்காய் செடி சொல்லியிருக்காங்க. ஷ்ரப் புதர் செடிகளாக இருக்காங்க. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் செம்பருத்தி செடி. அண்டு ட்ரீ மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ ட்ரீனுடைய நேம். ரைட்டா. தே ஹாவ் வெல் டெவலப்டு வாஸ்குலர் டிஷ்யூஸ் கால்டு xylem அண்டு phloem. xylem contains vessel, trachid, xylem parenchyma அண்டு xylem fibers. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அனாட்டமிக்கலாக யார் இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டில் வாட்டரையும் ஃபுட்டையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய செல்ஸுக்கு பேர் தான் என்னது, வாஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படின்னு பேர். ரைட்டா. ஸோ இதில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா xylem, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா phloem. xylemல யார் இருக்காங்க அப்படின்னா வெசல், ட்ரக்கீடு, xylem parenchyma அண்ட் xylem ஃபைபர். ஃப்ளோயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீவ் டியூபு, phloem parenchyma, companion cells அண்ட் phloem fibers. ஸோ இவங்களாம் தான் வந்து பார்த்தோன்னா xylem அண்ட் phloem எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஆஞ்சியோஸ்பம்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு டூ கிளாஸஸ். என்னென்ன, டைகாட்லிடன்ஸ் அண்டு மோனோகாட்லிடன். இப்போ டைகாட்லிடன் அப்படின்னு பார்த்தோன்னா the seeds have two cotyledons அப்படின்னா டைகாட்லிடன். the seed has one cotyledon அப்படின்னா அவங்க மோனோகாட்லிடன். டைகாட்லிடன்ஸ். சீடு ஹேஸ் டூ காட்லிடன்ஸ், ரெண்டு விதை இலைகள் இருக்கும். அதாவது நம்ம சீடு உள்ளேருந்து முளைக்குது இல்லையா. ஸோ முளைச்சி வெளியில் வரும்போது நமக்கு எத்தனை இலை வருது, ரெண்டு இலையாக வருது. ஸோ அதை தான் காட்லிடன் சொல்லுவோம், விதை இலை. பிளான்ட்ஸ் ஹேவ் டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் ரெட்டிகுலேட்டிவ் வெனேஷன். ஸோ இந்த செடிகளில் வந்து பார்த்தோம்னா வேர் அப்படிங்கிறது ஆணி வேராக இருக்கும். ஆணி வேர் அப்படின்னா இப்போ வேரை பிடுங்கணும் அப்படின்னா ஒரு குச்சி வேர் நீளமாக உள்ளே இறங்கியிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம், டேப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு லீவ்ஸ் வித் ரெட்டிகுலேட் வெனேஷன். இலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு இருக்கும். இலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு, அதுதான் ரெட்டிகுலேட்டிவ் வீனேஷன் சொல்லுவோம். ஃப்ளவர்ஸ் ஆர் டெட்ராமீரஸ் ஆர் பென்டாமீரஸ். கேலிக்ஸ் அண்ட் கொரலா ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ பூக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இதழ்கள் கொண்ட பூக்களாக இருக்கும். அதாவது 4 இதழ்கள் இல்லைன்னா 5 இதழ்கள், இல்லைன்னா 5 இதழ்களின் அடுக்காக இருக்கும். ரைட்டா. 4 இதழ்களின் அடுக்காக இருக்கலாம். கேலிக்ஸ் அண்டு கொரலா அப்படிங்கிறது அல்லிவட்டம், புள்ளிவட்டம், அல்லிவட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு ஃப்ளவரில் அந்த பூ காம்பை ஒட்டி 2 சின்ன பச்சை கலரில் இலை மாதிரி செதில் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா கேலிக்ஸ், புள்ளி இதழ்கள்னு சொல்லுவோம். அப்புறம் பூவில் நம்ம அந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரலா அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை இன்செக்ட். ஸோ இதில் பாலினேஷன் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது யார் மூலமாக நடக்குது, இன்செக்ட்ஸ் மூலமாக அதிகமாக நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பீன், மேங்கோ, நீம். ஸோ இப்போ பீன் மாங்காய் செடி, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீம் வேப்ப மரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைகாட்லிடன்ஸுக்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட்லிடன். இப்போ மோனோகாட்லிடன் அப்படின்னு எடுத்திங்கன்னா சீடு ஹேஸ் ஒன்லி ஒன் காட்லிடன். இப்போ பனை விதையை போட்டு நம்ம முளைச்சி பார்த்துருப்போம் இல்லையா. பனை விதை, தென்னங்கன்று இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வரையில் எத்தனை இலை வரும், ஒரே இலை நீட்டமாக வரும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ஒன் காட்லிடன், ஒரே ஒரு விதை இலை வருது. பிளான்ட்ஸ் ஹேவ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அண்ட் லீவ்ஸ் வித் பேரலல் வீனேஷன். ஸோ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், சல்லி வேர் தொகுப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வாழை மரத்தையோ அல்லது தென்னங்கண்ணையோ பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் வேர், அந்த ஆழமாக உள்ளே போகிற வேரெலாம் இருக்காது, அப்படியே ஜடையாக வேர் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அண்டு லீவ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலல் வீனேஷன். பேரலல் வீனேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வாழை இலையில் எப்படி நரம்பு, இலையில் நரம்பு எப்படி இருக்கும், லைனாக பேரலாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் பேரலல் வீனேஷன். ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரைமீரஸ் அண்ட் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு கேலிக்ஸ் அண்ட் கொரலா.
பூக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இதழ்கள் கொண்டு இருக்கும், இல்லைன்னா 3 இதழ்களின் அடுக்குகளாக இருக்கும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கேலிக்ஸ், கொரலா அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன்லாம் கிடையாது. புல் இதழ், அள்ளி இதழ்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை விண்ட். இவங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலினேஷன் அப்படிங்கிறது காற்றின் மூலம் நடக்கக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிராஸ், பேடி, பனானா. ஸோ புல் செடிங்க கிராஸஸ், பேடி நெல், அண்ட் பனானா அப்படிங்கிறது வாழை மரம். ஓகேவா? டேக்ஸானமி அப்படின்னா வகைப்பாட்டியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிளான்ஸை வந்து சிஸ்டமேட்டிக்ஸாக வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது, டேக்ஸானமின்னு சொல்லுவோம். Taxonomy is the branch of biology that deals with the study of identification, classification, description and nomenclature of living organisms. அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்க, taxonomy is the branch of biology that deals, இந்த taxonomyல எதெல்லாம் டீல் பண்ணுது, ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ஸோ அடையாளப்படுத்துறது, அடையாளம் காணுதல், கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல், டெஸ்கிரிப்ஷன் விவரித்தல், அண்டு நாமன்கிளேச்சர் பெயரிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆர்கானிசத்தை நம்ம புதுசாக ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணால் அதை கிளாஸிஃபை பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அதை விளக்கணும், விளக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், அந்த தாவரத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு பெயரிடணும். ரைட்டா? ஸோ இதை தான் வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். த வேர்டு டாக்ஸானமி இஸ் டெரைவ்டு ஃப்ரம் 2 Greek words. Taxis அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், அண்டு நாமோஸ் அப்படின்னா லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாஸ். அப்போ பெயரிடுதலுக்கான அல்லது அதாவது என்ன சொல்லுவோம், டாக்ஸானமி அப்படிங்கிறது வகைப்படுத்துதலில் இருக்கக்கூடிய விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? த வேர்டு டாக்ஸானமி வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்டு பை அகஸ்டின் பிராமஸ் டி கண்ட்ரோல். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணுறாரு. காயின் பண்ணுறது அப்படின்னா பேர் வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம், யூஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். அடுத்தது கிளாசிஃபிகேஷன். பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்ச்டு இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், வெவ்வேறு குரூப்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம். எதனுடைய அடிப்படையில், கேட்டகரிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ். அதில் பிளான்ஸுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், வேற்றுமைகள், அதை பொறுத்து பிளான்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம பல்வேறு கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். இட் இஸ் கால்டு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு பேர் தான் கிளாஸிஃபிகேஷன். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஸ்கூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் பிரிச்சுருக்கோம். என்னென்ன, எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு. ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ். அப்படின்னா இப்போ பேஸ்டு ஆன் த சிமிலாரிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா, அதனால் கிளாஸ் ஃபஸ்ட்டுலேருந்து 12 வரைக்கும் பிரிக்கிறோம். டிஃப்ரென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் செக்ஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு, செகண்டில் வந்து பார்த்தோன்னா ஏபி, தேர்டு ஏபி, ஃபோர்த் ஏபி, இப்படி ஏபிசி அப்படின்னு செக்ஷன்ஸ் பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி பிளான்ஸை பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கிளாஸிஃபிகேஷன். There are 4 types of classification. ஒன்று artificial system of classification, இன்னொன்று natural system of classification, இன்னொன்று phylogenetic system of classification, நாலாவது மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். மொத்தம் 4 வகையான கிளாஸிஃபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். என்னென்ன அப்படின்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கையான கிளாஸிஃபிகேஷன், அதாவது செயற்கை முறையில் வகைப்படுத்தப்பட்டது. இப்போ செயற்கை முறை அப்படின்னா தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறோம், அதாவது 1 or 2 கேரக்டர்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு வகைப்படுத்துறது. இப்போ எக்ஸாம்பிளாக பூக்களுடைய நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிகப்பு கலர், மஞ்சள் கலர்னு வச்சுட்டோன்னு வச்சுங்க. இப்போ சிகப்பு கலரில் பூக்கக்கூடிய எல்லா செடியையும் ஒரு குரூப்லேயும், மஞ்சள் கலராக பூக்கக்கூடிய எல்லா செடியும் இன்னொரு குரூப்லேயும் வச்சுருவோம். இது ரைட்டாக இருக்குமா, சரியாக இருக்குமான்னு பார்த்தா சரியாக இருக்காது. ஏன் சரியாக இருக்காது, ஏன்னா சிகப்பு கலர் பூ பூக்கிறதுல சின்ன செடி இருக்கலாம், பெரிய செடி இருக்கலாம், மரம் இருக்கலாம், தண்ணியில் வாழக்கூடிய தாவரமாக இருக்கலாம், நிலத்தில் வாழக்கூடிய தாவரமாக இருக்கலாம், ஜிம்னோஸ்பம் தாவரமாக இருக்கலாம், இல்லைன்னா டெரிடோஃபைட்டிக் தாவரமாக இருக்கலாம், எனிதிங். அப்போ குரூப்ஸ் என்ன ஆகுது, மாறுது. ஆனால் பூக்கள் நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று தான் இல்லையா. ஸோ அப்போ இது ஆர்டிஃபிஷியல். அடுத்து நேச்சுரல் சிஸ்டம். இப்போ நேச்சுரல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்கிட்ட மாதிரியே நிறைய கேரக்டர்ஸ், செடிகள்லாம் ஒன்றா இருக்கட்டும், மரம்லாம் ஒன்றா இருக்கட்டும், இந்த மரத்தில் இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கட்டும், இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது
மரபியல் அடிப்படையில் பண்ணுறது, அதாவது பரிணாமத்தின் அடிப்படையில் பண்ணுறது. மரபியல்னு சொல்லிட்டேன், பரிணாமத்தின் அடிப்படையில் பண்ணுறது பேர் ஃபைலோஜெனட்டிக், அதாவது பேஸ்ட் ஆன் த எவல்யூஷன். ஸோ அப்போ ஒரு தாவரத்திலிருந்து இந்த தாவரம் உருவாகி இருக்கும், இந்த தாவரத்துலேருந்து தான் இந்த தாவரம் வந்திருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு பிளான்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டு வர்றது பேர் ஃபைலோஜெனட்டிக். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் சிஸ்டம். இப்போ மாடர்ன் சிஸ்டம் அப்படின்னா இதில் இன்னும் நிறைய கேட்டகரிஸை நம்ம உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். சைட்டாலஜி, செல்லினுடைய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ டாக்ஸானமி, அதாவது ஃபைட்டோ கெமிக்கல் நேச்சர், அதாவது இலையில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்களுடைய தன்மை, அதனுடைய மரபணுவில் இருக்கக்கூடிய தன்மை, இதன் அடிப்படையில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், கிளாஸிஃபை பண்ண முடியும். ரைட்டா? System. This is the earliest system of classification in plants. Plants are classified on the basis of one or few morphological characters. The most famous artificial system of classification is the Linnaeus classification, which was proposed by Carolus Linnaeus in his book Species Plantarum. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா Carolus Linnaeus அப்படிங்கிற விஞ்ஞானி தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார். இந்த சிஸ்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, plants are classified on the basis of one or few morphological character. இங்கே மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் அப்படின்னா புறத்தோற்ற அமைப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பூக்களின் நிறம் அப்படிங்கிறது ஒரு புறத்தோற்ற அமைப்பு, மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். In this system, plants are classified on the basis of several characters. Bentham and Hooker's classification is an example of natural system of classification. This system of classification is based on morphological and reproductive characters of the seeded plants. இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர் அப்படிங்கிற ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒன் ஆர் ஃபியூ கேரக்டர்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. தி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மார்ஃபலாஜிக்கல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ். ஸோ அப்போ மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்க, ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்னால் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஓகேவா? Bentham and Hooker published the natural system of classification in their book named General Plantarum in 3 volumes. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய புக்கு ஜெனிரா பிளான்டாரம் அப்படிங்கிறது இவங்க எழுதின புக்கு. இந்த புக்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபை படி பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. திஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் மெனி ஹெர்பேரியா அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அதாவது இப்போ நாங்கள் படிக்கும்போது கூட என்ன தான் யூஸ் பண்ணோம், இந்த பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது ஹெர்பேரியம். Herbarium is the collection of pressed dried plants pasted on a sheet and arranged according to any one of the accepted system of classification. அதாவது ஹெர்பேரியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய A4 ஷீட், சார்ட் ஷீட் மாதிரி இருக்கும், பெரிய ஷீட், லீகல் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டினுடைய ட்விக்கு, அதில் என்னென்ன இருக்குன்னா பிளான்ட்டினுடைய ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளவர் மூணுமே இருக்கணும். ஸோ இதை என்ன பண்ணணும், பிளான்ட்டை அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணணும். ரைட்டா? ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஷீட்டில் எடுத்து ஒட்டி அதுக்கு லேபிள் பண்ணி அதை அதனுடைய கிளாஸிஃபிகேஷனை எழுதணும். ரைட்டா? ஸோ அப்படி பண்ணுறது பேர் தான் என்னது, ஹெர்பேரியம். நீங்கள் ஹையர் கிளாஸ் வரையில் இதை பற்றி தெளிவாக படிப்பீங்க. அடுத்ததாக பைனாமியல் நாமன்கிளேச்சர். இப்போ பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னா இரு பெயரிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இரு பெயரிடுதல்னால் இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெயர் தான் இருக்குது இல்லையா, நம்ம இன்ஷியல் என்ன பண்ணுவோம், முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ போட்டுக்குவோம். ஆனால் நம்ம முழு பெயரையும் என்ன பண்ணிக்கிறதில்ல, இன்ஷியலை போட்டுக்கிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளாக நம்மளுடைய அப்பா பேரை வந்து இன்ஷியலாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய பேரை முழுசாக எழுதும். இப்போ தாவரங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் இருந்துச்சுனாலும் அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளாக செம்பருத்தி செடியினுடைய பைனாமியல் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இருசொல் பெயர் என்ன அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படிங்கிறது. ஸோ ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிறது ஒரு பேர், ரோசா சைனன்சிஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் பேர், ஹைபிஸ்கஸ் ஜீனஸ் பேர். அப்போ இந்த ரெண்டு ஜீனஸ், அதாவது இந்த ஜீனஸ் பேரும் ஸ்பீசிஸ் பேரும் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு தாவரத்தினுடைய பெயராக இருக்கும். ஸோ அப்போ ஹைபிஸ்கஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்னால் தான் செம்பருத்தி செடி. ஹைபிஸ்கஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் இல்லாமல் இன்னும் வெவ்வேறு செடிகள் கூட இருக்கலாம். ஸோ ஜீனஸ் நேம் வந்து மாறி இருக்கலாம், ஸ்பீசிஸ் நேம் ஒன்று தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இதை தான் வந்து பைனாமியல்னு சொல்லுவோம். The naming of an organisms with 2 words is known as binomial nomenclature. ஒரு உயிரினத்தினுடைய பெயர்
ரெண்டு சொல்லால் இருந்துச்சுன்னா, ரெண்டு சொற்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், த பைனாமியல் நேம் ஆஃப் மேங்கோ இஸ் Mangifera indica. Hence, the first word Mangifera refers to the genus name and the second word indica refers to the species name. ரைட்டா? ஸோ இப்போ Mangifera indica ரெண்டு சேர்த்து சொன்னால் தான் அது மாமரம். ரைட்டா? Binomial name was first introduced by Caspar Bauhin in the year 1623. Binomial system was implemented by Linnaeus in his book Species Plantarum. The system of naming the plants on specific basis is known as botanical nomenclature. ஸோ இப்போ பைனாமியல் நேம் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது காஸ்பர்ட் பாகின், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினது யார்? லின்னயஸ். அவர் எழுதின புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாரு. ஸ்பீசிஸ் பிளான்டாரம், ஜெனிரா பிளான்டாரம் அப்படிங்கிற புக்ஸ்லாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ஒரு தாவரத்துக்கு பேர் வச்சோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர்னுடைய சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுடைய ஃப்ளோ சார்ட். ரைட்டாக? அவுட்லைன். இதில் சீடட் பிளான்ட்ஸ், அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது தான் சீடட் பிளான்ட்ஸு. ஸோ இது இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்டு ஜிம்னோஸ்பெர்ம் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனையாக பிரிக்கிறாங்க? 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா டைகாட்டிலிடனே, ஜிம்னோஸ்பெர்மே, மோனோகாட்டிலிடனே. இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு பேர். ஸோ 3 வகுப்புகளாக பிரிக்கிறாங்க. டைகாட்டிலிடனே, ஜிம்னோஸ்பெர்மே அண்டு மோனோகாட்டிலிடனே. இப்போ இந்த டைகாட்டிலிடனும் மோனோகாட்டிலிடனும் ஆஞ்சியோஸ்பெர்மு, ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்டு. ரைட்டா? ஸோ அப்போ ஏன் 2 ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டுக்கு இடையில் ஜிம்னோஸ்பெர்ம்ஸை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு எவல்யூஷனரி ட்ரெண்டு. ரைட்டா? ஸோ அப்போ டைகாட்டிலிடன் வருது. டைகாட்டிலிடனுக்கு அடுத்த குரூப் அவங்களுக்கு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க ஜிம்னோஸ்பெர்மே பிளான்ட்டு. இந்த ஜிம்னோஸ்பெர்மினுடைய முதல் தாவரங்களும் மோனோகாட்டிலிடன்ஸும் நெருங்கிய தொடர்பில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோகாட்டிலிடனும் ஜிம்னோஸ்பெர்மே கிட்டத்தட்ட ரிலேட்டட். ஜிம்னோஸ்பெர்முடைய கடைசி தாவரங்களும் டைகாட்டிலிடனும் ரிலேட்டட். ஸோ அப்போ அதனால் ரெண்டுக்கும் இடையில யாரை வச்சுருக்காங்க? ஜிம்னோஸ்பெர்மும் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்கிளாஸ், துணை வகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த துணை வகுப்புகள் என்னென்ன இருக்காங்க அப்படின்னா இப்போ டைகாட்டிலிடன் என்னென்ன 3 துணை வகுப்புகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிபெட்டலே, கேமோபெட்டலே, மோனோக்ளாமிடியே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பாலிபெட்டலே, கேமோபெட்டலே, மோனோக்ளாமிடியே. ஸோ இந்த பாலிபெட்டலே அப்படிங்கிறது ஒரு பூவில் இருக்கக்கூடிய பெட்டல், கொரலான்னு சொன்னாலே அந்த கலரிங் பார்ட்டு. ஸோ அந்த இதை குறிக்கக்கூடியது தான் பெட்டல்ஸ். ஸோ பாலிபெட்டலைனா ஃப்ரீ பெட்டல்ஸ், அதாவது இதழ்கள் ஒட்டி இருக்காமல் தனித்தனி இதழ்களாக இருக்கக்கூடிய தாவரங்கள். அடுத்து கேமோபெட்டலைனா இதழ்கள் இணைந்து இருக்கக்கூடிய தாவரங்கள். அடுத்தது மோனோக்ளாமிடியனா இதழ்கள் புள்ளி இதழும் அல்லிதழ், அதாவது கேலிக்ஸும் குரலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத தாவரங்கள் மோனோக்ளாமிடியே. அடுத்து வந்து பார்த்தோன்னா சீரீஸ், வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரிசையில் வந்து பார்த்தோன்னா பாலிபெட்டலையில் 3 வரிசை இருக்குது, கேமோபெட்டலையில் 3 வரிசை இருக்குது, மோனோக்ளாமிடியில் 8 வரிசை இருக்குது. ரைட்டா? சீரீஸ் 8 இருக்குது. அதாவது இதில் வந்து பார்த்தோம்னா பாலிபெட்டலையில் தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கேலசி ஃப்ளோரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ன கேரக்டர் வச்சு பிரிச்சிருக்காரு அப்படின்னா பூவில் இருக்கக்கூடிய பூத்தளம், அதாவது பூத்தளம்னா அந்த பூக்காம்புக்கு மேலே பூனுடைய அந்த இதழ்கள் எந்த இடத்துல ஒட்டிகிட்ருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கேலசி ஃப்ளோரே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கேமோபெட்டலையில் வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ரே ஹெட்டிரோமிரே பைகார்பெல்லட்டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எதை வச்சு பிரிச்சிருக்கிறார் அப்படின்னா கேமோபெட்டலையில் 3 வரிசைகளை பூக்களில் இருக்கக்கூடிய அந்த சூலகத்தினுடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. மோனோகாட்டிலிடன் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 8 சீரீஸும் 36 ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரில் எத்தனை ஆர்டர் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஹேர் கிளாஸ் வரையில் படிச்சுக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்தது யூசஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ். இப்போ மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ தாவரங்கள். ஸோ இப்போ மருத்துவ தாவரங்களுடைய பயன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். சம் பிளான்ட்ஸ் அலாங் வித் their parts are used as medicines. Uses of some medicinal plants are given below. ஸோ அப்போ நிறைய தாவரங்கள் நமக்கு வந்து பயன்படுது, உணவாக பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகுக்காக பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், வேறு அதாவது மருந்து தயாரிப்புகளில், பெயிண்ட்டு தயாரிக்கிறதுல, வேறு சோப்பு தயாரிக்கிறதுல இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்.
அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மருந்து தயாரித்தலில் பயன்படுத்தக்கூடிய தாவரங்களை தான் நம்ம என்ன தாவரங்கள் சொல்லுவோம், மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு சில பிளான்ட்ஸும் அதனுடைய யூசஸும் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா அக்காலிப்பா இண்டிகா, குப்பைமேனி. இது நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், குப்பைமேனி செடின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், ரைட்டா. ஸோ அந்த தாவரத்தினுடைய மருத்துவ பயன். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி யூஃபோர்பியேசி. இது எந்த குடும்பத்தில் வர்றாங்க அப்படின்னா யூஃபோர்பியேசி குடும்பத்தில் வரக்கூடிய தாவரம். த பேஸ்ட் அப்டைன்ட் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் இஸ் யூஸ் டு க்யூர் பர்ன்ஸ் ஆன் த ஸ்கின். ஸோ இதனுடைய இலையை அரைச்சி நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம், தீக்காயங்களுக்கு, புண்ணு மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பயன்படுத்தலாம். The juice of this plant leaves is mixed with lemon juice to cure ringworm. ஸோ இப்போ இந்த பிளான்ட்டினுடைய இலையை அரைச்சி அதுலேருந்து சாரை பிழிஞ்சு அந்த சாரோட லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாரை சேர்த்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம், ரிங்வார்ம்ஸ், படர் தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த படர் தாமரை மேலே இதை தடவிட்டு வந்தோம்னா அது நமக்கு க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தாவரம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்பைமேனி செடி. நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம், வீட்டுகள்கிட்ட நிறைய இருக்கும், ரைட்டா, நிறைய முளைஞ்சு கிடக்கும். வில்வம் செடி, வில்வ மரம் இருக்கு இல்லையா, சிவன் கோயிலெலாம் இருக்குமே, அதுதான் வில்வ மரம். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ரூட்டேசி. இவங்க ரூட்டேசி குடும்பத்தில் வர்றாங்க. த அன்ரைப் ஃப்ரூட் ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் யூஸ்டு டு ட்ரீட் இன்டைஜஷன். ஸோ வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காயை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், அன்ரைப் ஃப்ரூட் காயை தான் பயன்படுத்துகிறோம். எதுக்கு பயன்படுத்தலாம், இன்டைஜஷன், செரிமான கோளாறுகளுக்கு பயன்படுத்தலாம். இட் இஸ் யூஸ்டு டு க்யூர் கிரானிக் டயரியா அண்டு டிசென்ட்ரி. ஸோ அப்போ கிரானிக் டயரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தீவிர வயிற்றுப்போக்கு அண்டு வயிற்றில் போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா வில்வ மரம். ஸோ வில்வ மரத்தில் பாருங்கள் காய் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான். ஸோ வில்வஞ்செடியில் வந்து பார்த்திங்கன்னா 3 இலையாக இருக்கும். ஸோ அப்போ இலை கொத்து வந்து பார்த்தோன்னா 3 இலையாக இருக்கும். ஸோ அந்த 3 இலையில் இந்த மாதிரி காய்கள் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து ஈகிள் மார்மலஸ் வில்வம். அடுத்தது சொலானம் ட்ரைலோபேட்டம், தூதுவளை செடி. ஸோ நம்ம வீட்டில் சளிக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, தூதுவளை, அந்த இலை தான் இது பயன்படுத்துகிறோம். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி சொலானேசி. ஸோ சொலானேசி குடும்பத்தில் வரக்கூடிய தாவரம். த லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் க்யூர் காஃப் அண்டு கோல்டு. ஸோ இருமல் சளிக்கு பயன்படுத்தக்கூடிய இலைகள், இதனுடைய இலைகளையும் இதனுடைய பழங்களையும் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம், இருமலுக்கு சளிக்கு பயன்படுத்துகிறோம். இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டியூபர்க்ளோசிஸ் அண்டு பிராங்கியல் ஆஸ்துமா. ஸோ இப்போ நம்ம தூதுவளை நம்ம எதுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னா டியூபர்க்ளோசிஸ், டிபின்னு சொல்லுவாங்க, அண்டு பிராங்கியல் ஆஸ்துமா நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம இதை என்ன பண்ணலாம், அதிக அளவில் பயன்படுத்தலாம். பயன்படுத்துறது மூலமாக நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபில்லாந்தஸ் அமாரஸ், கீழா நெல்லி செடி. ஸோ கீழா நெல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அதாவது ரோடுகளில், வீடுகளுக்கு பின்னால், வாசல்லாம் முளைஞ்சு கிடக்கும். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி யூஃபோர்பியேசி. த என்டையர் பிளான்ட் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாண்டிஸ். மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கீழா நெல்லி தான், ரைட்டா. ஸோ இதனுடைய முழு தாவரத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த என்டையர் பிளான்ட் அப்படியே பிடுங்கி நல்லா தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு, அழுக்கு இல்லாமல் அலசிட்டு, அதை அப்படியே அரைச்சி என்ன பண்ணணும், அப்படியே உருண்டையாக பிடிச்சி கப்புன்னு முழுங்கிடணும், இல்லைன்னா மோரில் கரைச்சி முழுங்கிடணும், ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதை சாப்பிடக்கூடிய வழிமுறை. அடுத்து வந்து பார்த்தோன்னா இட் கிவ்ஸ் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் டு ஹியூமன் லிவர் அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் அதர் லிவர் டிசார்டர். ஸோ கல்லீரல் நோய்களுக்கும் கல்லீரலை பலப்படுத்துறதுக்கும் நம்ம எதை சாப்பிட்லாம், இந்த கீழா நெல்லியை சாப்பிடலாம். செடி நம்ம வீட்லேயே நிறைய இருக்கும், நீங்கள் வீட்டில் அம்மாட்ட அப்பாட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து அலோவேரா, சோத்துக்கத்தாழை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி லில்லியேசி குடும்ப தாவரங்களில் வர்றவங்க. லீவ்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் இஸ் யூஸ் டு க்யூர் பைல்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆன் த ஸ்கின். ஸோ இப்போ இந்த லீஃப், இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் மாதிரி, அதாவது என்ன சொல்லுவோம், அந்த நொங்கு மாதிரி இருக்கு இல்லையா, நல்ல சதையாக இருக்கக்கூடிய பகுதி, அதை வந்து நம்ம பைல்ஸுக்கும், அதான் பைல்ஸ்னால் மூல நோயின்னு சொல்லுவாங்க, ரைட்டா, அதுக்கும் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆன் த ஸ்கின், நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எரிச்சல், வெயிலில் போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி எரியும் இல்லையா உடம்பு, அதுக்காகவும், இல்லைன்னா கொப்பளம் இருந்துச்சுனாலும் கொப்பளங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், இதை பயன்படுத்தலாம். இட் கிவ்ஸ் பெப்டிக் அல்சர். இதை நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது அல்சர் நோய், அதாவது புண்ணு, வயிற்று புண்ணு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் குணமாகக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அலோவேரா, சோற்று கற்றாழை. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெசன் நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம்.